உரிமை களம் பார்வையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான அரசியல் களத்துல எது சம்பந்தமாக விவாதிக்க போறோம், யார்கிட்ட நம்ம நேர்காணல் காண போறோம் அப்படின்னா, விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய வழக்கறிஞர் அணியினுடைய மாநில செயலாளர் திரு வழக்கறிஞர் சரவணன் அவர்கள்ட்ட நேர்காணல் காண போறோம். அண்ணே வணக்கம்ண்ணே. வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் தம்பி, நீங்க? நல்லா இருக்கேன். இப்ப என்னதான் நடக்குது தமிழ்நாட்டினுடைய அரசியல் களத்துல? விடுதலை சிறுத்தை கட்சி தமிழ்நாட்டுல 3ஆம் பெரிய கட்சி. அப்படி இருக்க பட்சத்துல விசிக்காக மட்டும் இதுவரைக்கும் சீட்டு தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை 2ஆம் கட்டம் கூட நடத்தாமல் இருக்காங்களே, நீங்க என்ன நினைக்கிறீங்க? என்ன நடக்குது உங்க கட்சிக்குள்ள? முதல்ல இல்ல, கடந்த சட்டமன்ற தேர்தல் 2021 சட்டமன்ற தேர்தல்ல முதல்ல திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியில முதலில் இடம் ஒதுக்குனது விடுதலை சிறுத்தைகள் கட்சி தான். ஆமா. அன்னைக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சி அங்கீகரிக்கப்படாத அரசியல் கட்சியா இருந்தது. அதுக்கு பிறகு 2024 நாடாளுமன்ற தேர்தலில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி நிரந்தரமாக ஒரு சின்னம் பெற்று இன்றைக்கு 2024 தேர்தல் ஆணையத்தால் அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சியா மாறி இருக்கு. நிச்சயமா இந்த சூழல் தமிழ்நாட்டு அரசியல்ல 2026 சட்டமன்ற தேர்தலில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய பங்கு என்பது மிக முக்கியமானது. ஏன்னா கள அரசியல் பார்க்கும்போது 234 சட்டமன்ற தொகுதியிலும் மிக அதிகமான மக்கள் வாக்கு வங்கி உள்ள ஒரு கட்சி அப்படிங்கிறது நிரூபிக்கப்பட்டிருக்கு. அது போக மறுசீரமைப்பு நடவடிக்கை இது ரொம்ப முக்கியமானது. 234 சட்டமன்ற தொகுதிக்கும் 234 மாவட்ட செயலாளர்களை நியமிச்சிருக்கிறாரு, மாவட்ட நிர்வாகத்தை அமைச்சிருக்கிறாங்க. எந்த ஒரு கட்சிக்குமே இல்லை இது உண்மைதான். ஏன்னா தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்ற கழகம், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இது மாநில கட்சி. இந்த மாநில கட்சிகளுக்கு பிறகு அனைத்து தளங்கள்லையும், அனைத்து மாவட்டங்கள்லையும், அனைத்து தொகுதிகள்லையும் ஒரு வாக்கு வங்கியை நிரூபிக்கக்கூடிய ஒரு வல்லமை பெற்ற கட்சியா தலைவர் எழுச்சி தமிழருடைய தலைமையில இயங்குகிற விடுதலை சிறுத்தைகள் கட்சி இன்னைக்கு ஒரு பரிணாம வளர்ச்சி பெற்றது. இது அரசியல் தளத்துல அனைத்து கட்சிகளுக்கும் தெரியும், ஆளுகின்ற திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் தெரியும், தலைவர் மாண்புமிகு முதலமைச்சர் தளபதி ஸ்டாலின் அவர்களுக்கும் தெரியும். அதனாலதான் இந்த முறை இந்த இடப்பங்கீடு அப்படிங்கறத நிச்சயமா தவிர்க்க முடியாது அப்படிங்கிறதுனால கொஞ்சம் காலதாமதம் ஆகுதே தவிர, நிச்சயமாக விடுதலை சிறுத்தைகளுடைய உரிய அங்கீகாரத்தை முதல்வர் வழங்குவார். தலைவர் எழுச்சி தமிழருடைய அரசியல் நகர்வு என்பது சரியா இருக்கும். ஒரு அரசியல் தீர்க்க தரிசி அவர். இப்ப நீங்க சொன்ன தரவுகள் மூலமாகவே விசிகா எவ்வளவு பெரிய ஒரு வலிமை வாய்ந்த கட்சி அப்படின்றது நமக்கு நல்லாவே தெரியுது. ஆனா திராவிட முன்னேற்ற கழகம் விடுதலை சிறுத்தை கட்சி ஒரு ஒரு டீமெரிட் பண்ற மாதிரி அவங்கள சரியா நடத்தலையோ? ஏன்னா சமூக வலைத்தளங்களை சில பல பார்வைகள் அந்த மாதிரி இருக்கு இல்லையா? மற்ற கட்சிகளுக்கு 3ஆம் கட்ட பேச்சுவார்த்தை வரைக்கும் போயிட்டாங்க, சில கட்சிகளுக்கு உறுதியும் படுத்திட்டாங்க. ஆனா விசிகாக்கு காலதாமதம் செய்வதன் மூலமாக அதை ஒரு டீகிரேட் பண்ற மாதிரி ஃபீல் ஆகல? இல்ல, இது திட்டமிட்டே சங் பரிவாரங்கள் கட்டமைக்கிற ஒரு சமூக ஊடகங்கள்ல கட்டமைக்கிற ஒரு நிகழ்வு. என்னன்னா பல மேடைகள்ல வெளிப்படையா சொல்லியிருக்கிறாரு, எங்களுடைய அரசியல் கட்சி கூட்டங்கள்லயும் சொல்லியிருக்கிறாரு, எங்கள் நிர்வாகிகளை சந்திக்கிறப்பையும் தலைவர் சொல்லியிருக்கிறாரு. திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி அப்படிங்கிறது திராவிட முன்னேற்ற கழகம் மட்டுமே உரிமை கொண்டாடுகிற ஒரு கூட்டணியா இல்ல. அந்த கூட்டணி இன்றைக்கு 2021 சட்டமன்ற தேர்தல், அதுக்கு பிறகு நாடாளுமன்ற தேர்தல், உள்ளாட்சி தேர்தல், இதெல்லாம் கடந்து இன்று இந்த கூட்டணி மிக வெற்றிகரமாக இன்று வரைக்கும் உடையாமல், சிந்தாமல், சிதறாமல் இன்னும் அதிகமாக வலிமை பெறக்கூடிய ஒரு கூட்டணியா மாறி இருக்கு அப்படின்னு சொன்னா அதுல விடுதலை சிறுத்தைகளுக்கு பங்கு இருக்குன்னு சொன்னாங்க. இந்த கூட்டணி அமைப்பதுல கூட விடுதலை சிறுத்தைகளுடைய அந்த பங்கு என்பது மிக முக்கியமானது. அதே போல பொது உடைமை இயக்கங்களுக்கு இருக்கு. நம்ம தனித்தனியா திராவிட முன்னேற்ற கழகத்தை மட்டுமே நாம பிளேம் பண்ண விரும்பல, அவங்க மட்டுமே அது முழு பொறுப்பேற்க விரும்பல. கூட்டணியே அனைவரும் ஒத்த கருத்தோடு ஒரு மிக லாங் விஷன், ஒரு தொலைநோக்கு பார்வையோடு அமைக்கப்பட்ட கூட்டணி இது. ஒரு தேர்தல் இடம் அதிகாரத்தோடு தொடர்புடையது மட்டும் நீங்க நினைச்சிடக்கூடாது. அன்றாட மக்களுடைய வாழ்வாதாரத்தையும், தமிழ்நாட்டு மக்களுடைய உரிமை சார்ந்த ஒரு விஷயத்தையும் மையப்படுத்தி தான் எல்லாத்துக்கும் மேல இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை பாதுகாக்கணுங்கிற நோக்கம்லாம் இருக்கு. இந்த கூட்டணிக்கு பின்னாடி மிக முக்கியமான அரசியல் கொள்கை இருக்குது. மதவாத சக்திகளுக்கு எதிராக மிக மூர்க்கமாக சமரசம் இல்லாமல் போராடணும் அப்படிங்கிற ஒரு கொள்கை தெளிவோட தான் இருக்குது. அதுல ரொம்ப முக்கியமா விடுதலை சிறுத்தைகளும் தலைவர் எழுச்சி தமிழரும் அதுல ரொம்ப கவனமா செலுத்துறாரு. ஆனா அதே வேளையில் விடுதலை சிறுத்தைகளுக்குரிய அந்த ஆளுமைக்கு, அந்த மக்களுடைய செல்வாக்குக்கு தகுந்தது போல எதிர்பார்ப்புகள் இருக்குது. அந்த எதிர்பார்ப்பை நிச்சயமாக திராவிட முன்னேற்ற கழகம் நிறைவேற்றணும்னு நம்புறோம்.
இப்ப இன்னொரு முக்கியமான கேள்வி சார். நீங்க சொல்றது மூலமாவே எனக்கு அந்த கேள்வி எழும்புது. அதாவது விடுதலை சிறுத்தை கட்சி தீர்மானிக்கக்கூடிய சக்தியா இருக்கிறாங்க. ஓகே. அதே மாரி விசிகாவுக்கு என்று ஒரு பொறுப்பு இருக்குது. அது நீங்க சொன்னது கரெக்ட். விசிகாவுக்கு என்று ஒரு சங் பரிவார அமைப்பு உள்ள விடக்கூடாது, பாஜக வந்துடக்கூடாது. இந்த மாதிரி ஒரு பொறுப்பு இருக்கு. ஆனா இதே பொறுப்பு வந்து திமுகவுக்கு இருக்கணும்ல. நம்ம அந்த ஒரு கோணத்திலையும் பார்க்கணும்ல. இப்ப விசிகா மட்டும்தான் கொள்கை காம்ப்ரமைஸ் பண்ணிக்கணும். விசிகா மட்டும்தான் சீட்டு எண்ணிக்கை குறைத்துக் கொள்ள வேண்டும். இந்த இடதுசாரிகள் மட்டும்தான் சீட்டு எண்ணிக்கை குறைத்துக் கொள்ள வேண்டும் என்ற ஒரு பொறுப்புணர்வு என்பது அது விசிகாவுக்கு இடதுசாரிகள் மட்டும் இல்லாம இங்க திமுக வேணும் இல்லையா? அவங்க இவ்வளவு தூரம் ஒரு தொகுதி பங்கீடு விஷயத்துல முரண்பாடு பிடிப்பது வந்து ஒரு முரண்பாடா வந்து தெரியலையா? இப்ப எந்த ஒரு ஆளும் கட்சியுமே வந்துட்டு முழுமையாக வந்து அதிகாரத்தை வந்து பகிராம அவங்களே வந்து வச்சிருக்கணும்னா அவங்களுக்கு குறிப்பிட்ட இடம் வேணும். வந்து தமிழ்நாட்டு அரசியல்ல 117 இடங்களுக்கு மேல வந்துட்டு ஒரு கட்சி பெற்றால்தான் வந்துட்டு முழுமையாக வந்து அவங்க முழுமையாக ஆட்சி அமைப்பதற்கு அதிகாரத்தை உடையவங்க. கூட்டணி தொங்கு சட்டமன்றம் வரும், அதனுடைய கூட்டணி சார்பாக தான் வந்து. ஆனா எல்லா ஆளுங்கட்சியும் அந்த இலக்கை நோக்கி வைப்பாங்க. அது ஒரு மேஜிக் நம்பர். அதுக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட அளவு வந்து அவங்க வந்து தனியா வந்து அவர்களுடைய சின்னத்தில் போட்டியிட வேண்டிய அவசியம் இருக்கு. இது வந்து பேசிக்கா எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். திராவிட முன்னேற்ற கழகமா இருந்தாலும் சரி, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமா இருந்தாலும் சரி, இந்த மேஜிக் நம்பரை அவங்க இண்டிவிஜுவலா வாங்கணும்னு தான் விரும்புவாங்க. தமிழ்நாட்டு அரசியல் அப்படிதான் போயிட்டு இருக்கு. 75 ஆண்டுகளமா வந்து நம்ம பார்க்கும்போது திராவிட அரசியல்கள்ல அது வந்து ரொம்ப முக்கியமா பார்க்கப்படுது. ஏன்னா இந்த ரெண்டு கட்சியும் தான் மாறி மாறி ஆட்சி அமைச்சுக்கிட்டு. அப்ப அதுல வந்துட்டு அவங்க காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிற மாட்டாங்க அப்படிங்கிறது வந்துட்டு யதார்த்தமான உண்மை. இப்ப வந்து என்னன்னா கூடுதலா வந்து நம்ம வந்து இதுல கொஞ்சம் கவனம் செலுத்த வேண்டிய விஷயம் என்னன்னா, எதிராளியினுடைய வலிமை அதிகரிக்க கூடாது, மக்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுரும், அவங்களுடைய உரிமைகள் பாதிக்கப்பட்டுரும் அப்படிங்கிற அடிப்படையில அதிகமான அளவுக்கு வந்துட்டு கூட்டணியை வந்துட்டு உயர்த்தி அந்த கூட்டணி கட்சியில இருக்கக்கூடிய இடம் பிடிக்கிறவங்களை வந்து வெறும் ஆதரவு நிலையில மட்டும் இல்லாம அவர்களுக்கும் இடத்தை கொடுக்குறாங்க அப்படிங்கிறது வந்துட்டு நம்ம கள யதார்த்தத்தை கவனிக்கணும். உண்மையிலேயே வந்துட்டு இன்னைக்கு வந்து 23 கட்சிகள் வந்துட்டு இன்னைக்கு வந்துட்டு திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஆதரவு தெரிவிச்சிருக்கிறாங்க, அந்த கூட்டணியில இருக்கிறாங்கன்னா அத்தனை கட்சிகளுக்குமே வந்துட்டு இயன்ற அளவு வந்துட்டு அவர்களை வந்து இடத்தை கொடுக்குறாங்க. இல்ல அத்தனை கட்சிகளுமே வந்து விசிகா கிடையாதுல்ல. இல்ல அதுதான் நான் அந்த பாயிண்ட் ஆஃப் வியூல சொல்லல, நான் அதுக்கான பதில தான் சொல்றேன். இந்த மேஜிக் நம்பர், அதாவது காம்ப்ரமைஸ் பண்ணக்கூடாதுன்றதுக்கு நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். ஆனா நாம பொதுவான அடிப்படையில சொல்றது என்னன்னா, இன்னைக்கு வந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு வந்துட்டு இன்னைக்கு வந்து ஆளுகின்ற ஒன்றிய அரசு பல ஊடகங்கள்ல பல செய்தியாளர்கள் சொன்ன செய்தி தான், இது வந்து புதிய செய்தியெல்லாம் கிடையாது. ஆயிரக்கணக்கான கோடி ரூபாயை வந்துட்டு கொடுத்து அமைச்சர் பதவி கொடுக்குறோம்னு சொல்லி எல்லாம் ஆசை வார்த்தை சொன்னாங்க. வெறும் அதிகார வலிமை மட்டுமே தேவை அப்படின்னு சொன்னோம்னா விடுதலை சிறுத்தைகளை அதிகார வலிமைப்படுத்துவதற்கு வந்துட்டு பல வழிகள் இருக்கு. ஆனா வந்துட்டு சமரசம் இல்லாம வந்துட்டு சனாதன எதிர்ப்புல இந்திய அளவில் வந்துட்டு ஒரு அம்பேத்கர் இயக்கம், ஒரு அம்பேத்கரை வந்து தலைவராக கொண்டு, பெரியாரை தலைவராக கொண்டு இயங்குகின்ற ஒரு கட்சி இருக்குன்னு சொன்னா விடுதலை சிறுத்தைகள் கட்சி தான். அது வந்து மாற்று கருத்தே கிடையாது. அகில இந்திய அளவில் வந்துட்டு அது நிரூபிக்கப்பட்டிருக்கு, பல தேர்தல்கள்ல நிரூபிக்கப்பட்டிருக்கு. அதனால அந்த சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டி வந்துட்டு திமுகவுக்கு இருக்கா மற்ற கட்சிகளுக்கு இருக்கா அப்படின்ற பார்க்கறதை விட தலைவர் எழுச்சி தமிழருக்கு இருக்கு, விடுதலை சிறுத்தைகள் கட்சிகளுக்கு இருக்கு. அதோட தார்மீகமா வந்து நாங்க பொறுப்பேற்றுக்கிறோம். கண்டிப்பா கண்டிப்பா. இது வந்து யாரும் வந்து நிர்பந்தப்படுத்துறதுக்கோ அல்லது வந்துட்டு எங்களுடைய தலைவரை வந்துட்டு இப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுங்கன்னு வழி நடத்துறதுக்கோ இங்க வந்து யாருமே இல்லை. எங்க தலைவர் வந்துட்டு நிச்சயமாக மக்கள் நலன் சார்ந்த விஷயத்துல காம்ப்ரமைஸே பண்ணிக்கிற மாட்டார். இன்னைக்கு பாத்தீங்கன்னா திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியில வந்துட்டு இன்னைக்கு வந்து 2021 இருந்து நாங்க வந்து தொடர்ந்து பயணப்பட்டுலாம். 2019 நாடாளுமன்ற தேர்தலையுமே நாங்கள் வந்து திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியில் தான் இருந்தோம். ஏறக்குறைய வந்துட்டு 8 ஆண்டு காலத்துக்கு மேலே வந்து தொடர் பயணத்தில் இருக்கக்கூடிய நிலையில் கூட எந்த இடத்திலும் வந்துட்டு மக்களுக்கு எதிரான அநியாயங்கள் நடக்கும்போது அதை சுட்டி காட்டுவதிலும் அதற்கு எதிராக அரசுக்கு எதிராக போராடுவதிலும் எந்த சூழலையுமே காம்ப்ரமைஸ் பண்ணிக்கல. பல விமர்சனங்கள் வந்து விடுதலை சிறுத்தைகள் மேல வைக்கப்பட்ட போதும் கூட வந்துட்டு அதுல வந்து ஒரு முறை கூட பின்வாங்கவே கிடையாது. மக்களுக்காக களத்தில் நின்று முதல் முறையாக போராடுறாங்க. எந்த எதிர்கட்சியும் கூட வந்துட்டு இந்த ஆயுதத்தை கையில் எடுக்கல. ஆளுங்கட்சிக்கு எதிராக ஆளுங்கட்சியினுடைய சில நிர்வாக கோளாறுகள், காவல்துறை சில சரியில்லாமல் நடந்திருப்பாங்க, நிர்வாகம் சரியில்லாமல் நடந்திருக்கும். ஆனா அரசுக்கு எதிரான போராட்டமா தான் அதை பார்க்க முடியும். அந்த வகையில் வந்துட்டு தமிழ்நாட்டுல
இருக்கக்கூடிய எல்லா எதிர்க்கட்சிகளையும் காட்டிலும் அரசுக்கு எதிராக அதிகமான போராட்டம் நடத்தின கட்சி எதுன்னு பார்த்தோம்னா விடுதலை சிறுத்தைகள் தான். கண்டிப்பா உங்களுடைய பதில் மூலமாவே நான் என்ன எடுத்துக்கிறேன் அப்படின்னா, விடுதலை சிறுத்தை கட்சிக்கு இருக்கிற ரெஸ்பான்சிபிள் வந்து திமுக சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டி தான். அதான் விசிக வந்துட்டு திமுக வந்து எங்களை வந்து அவர்கள் வந்து எங்களை வந்து தவறா நினைப்பாங்க அப்படின்ற எண்ணம் கிடையாது. இல்ல திமுக வந்துட்டு இல்ல அவங்க நம்ம சொல்றதை கேட்கிறாங்க அப்படிங்கிற எண்ணம் கிடையாது. எங்களுக்கு தேவை வந்து மக்கள் நலன் சார்ந்த விஷயத்துல ஒரு நீண்ட ஒரு அடிப்படையான ஒரு கொள்கையை வந்துட்டு வச்சுக்கிட்டு அந்த கொள்கையின் அடிப்படையில் கூட்டணியில் இருக்கிறோம். இன்னொன்னு மிக முக்கியமானது, 23 கட்சிகள் வந்துட்டு இந்த கூட்டணியில் இருந்தாலும் அத்தனையுமே வந்து கொள்கை சார்ந்துதான் இருக்கிறாங்க. ஒரே ஒருமித்த கொள்கை இருக்குது. அதுல வந்து நோ டவுட், அதுல வந்து மாற்று கருத்தே கிடையாது. அவங்க வெறும் இடத்தை மட்டுமே மையப்படுத்தி இருந்தாங்கன்னா நிறைய, ஏன்னா எதிர் முகாம்கள்ல வந்துட்டு நிறைய பேர் வந்துட்டு அழைக்கதான் செய்யறாங்க. இந்த நிமிடம் வரைக்கும் வந்துட்டு விடுதலை சிறுத்தைகளுக்கு வந்துட்டு இத்தனை இடம் தர்றோம் அப்படின்னு சொல்லிட்டு அழைப்பு இல்லாமலாம் கிடையாது. என் தலைவர் வந்துட்டு சொல்ல போனோம்னா தேர்தல் அனௌன்ஸ்மெண்ட்டுக்கு முன்னாடியே வந்துட்டு தேர்தல் கூட்டணி சம்பந்தமான கதவை அடைச்சிட்டேன்னு சொன்ன தலைவர் தான் தலைவர் எழுச்சி தமிழர். இல்ல நான் எப்படி பாக்குறேன் அப்படின்னா, நீங்க ஒரு விசிக நிர்வாகியா வந்து நீங்க வந்து திமுக விட்டு கொடுக்க மாட்டீங்க. நான் இதை எப்படி புரிஞ்சுக்கிறேன், திமுகவை நாங்கள் விட்டு கொடுக்கல. நாங்க அந்த திமுகவை விட்டு கொடுக்கறதுக்காகவோ இல்ல அவங்களுக்கு முட்டு கொடுக்கறதுக்காகவோ பேசல. விடுதலை சிறுத்தைகளுடைய ஸ்டாண்ட் என்னன்றது சொல்றது என்னுடைய கடமை இல்லையா? அதான் சொல்றேன், நீ கூட்டணி தர்மத்திற்காக உங்களுடைய பேச்சுகளை தர்மம் கிடையாதுங்க. கூட்டணியினுடைய தர்மம் வந்துட்டு நாங்க ஏதோ வந்து கிடைத்த இடத்துல வந்துட்டு கூட்டணி தலைமை சொல்றாங்கன்னு கேட்டுட்டு போல, இந்த கூட்டணி அமையணும்னு சொல்லி அந்த கூட்டணிக்காக வந்துட்டு மெனக்கிட்ட ஒரு கட்சி விடுதலை சிறுத்தைகள் கட்சி. அதைத்தான் நான் ஆரம்பத்துல இருந்து சொல்றேன். இன்னைக்கு வெறுமனே வந்துட்டு திமுக மட்டும் அமைத்த கூட்டணின்னு நீங்க நினைச்சிடாதீங்க. இந்த கூட்டணி அமைத்ததுலயே வந்துட்டு விடுதலை சிறுத்தைகளுடைய ரோல் இருக்குன்னு சொல்றேன். அது உண்மைதான். அது உண்மைதான். நான் என்னுடைய பார்வை நான் எப்படி பாக்குறேன் அப்படின்னா, நம்ம சமூக வலைதளங்கள்ல வந்து பாக்குற செய்திகளும் சரி, இதுவும் சரி, நம்ம எல்லாத்தையும் கிளப் பண்ணி பார்க்கின்ற பொழுது என்ன நடக்குதுன்னா, உங்களுக்கு வந்து ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது. விசிகாவுக்கு வந்து சங் பரிவார் உள்ள வந்துடக்கூடாதுன்ற ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது. ஆனா திமுகவுக்கு அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து கம்மி, விசிகாவோட கம்மியா தான் இருக்குன்றத நான் புரிஞ்சுக்கிறேன். என்ன சொல்றேன்னா, விடுதலை சிறுத்தைகளுடைய வளர்ச்சிக்கு தகுந்தது போல, விடுதலை சிறுத்தைகளுடைய வாக்கு வங்கிக்கு தகுந்தது போல அதற்குரிய அங்கீகரிக்கப்பட்ட ஒரு கட்சி, அரசியல் கட்சி இன்னைக்கு தமிழ்நாட்டு அரசியல்ல 3வது மிகப்பெரிய கட்சி. அந்த கட்சிக்கு உரிய அங்கீகாரத்தை திராவிட முன்னேற்ற கழகம் வழங்குங்கிற நம்பிக்கை இருக்குது. உங்களுடைய அடிப்படையில பேசுறோம். ஆனா அதே வேளையில் வந்து வெறுமனே இடப்பகிர்வை மட்டுமே வந்துட்டு மையப்படுத்தி விடுதலை சிறுத்தைகள் அரசியல் இல்லைங்கிறது தான் நான் மறுத்து திரும்ப சொல்றேன். என்னன்னா, எங்களுக்கு வெறும் சீட்டு மட்டும் தான் முக்கியம் அப்படின்னு சொன்னோம்னா எங்களுடைய இடம் வந்துட்டு இந்த இடமா இருக்காது. ஆனா இந்த இடம் வந்து திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி வந்து இத்தனை கட்சிகள் இருக்கிறாங்கன்னு சொன்னா மிக முதுகெலும்பு போல இருக்கக்கூடிய ஒரு கட்சி விடுதலை சிறுத்தைகள் கட்சி. இதை வந்து யாரும் மறுத்தலாம் பேச முடியாது. அரசியல் நோக்கர்கள் சொல்றாங்க, அரசியல் ஆய்வாளர்கள் சொல்றாங்க, வெகுமக்கள் சொல்றாங்க, இன்னைக்கு வந்து நடுநிலை சக்திகள் சொல்றாங்க, முற்போக்கு சக்திகள் சொல்றாங்க. இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு வந்து முதுகெலும்பு போல இருக்கக்கூடிய ஒரு கட்சி வந்துட்டு விடுதலை சிறுத்தைகள் கட்சி. அதே போல 234 சட்டமன்ற தொகுதியிலும் வந்துட்டு வாக்கு வங்கியை மிக அதிகமாக வைத்திருக்கக்கூடிய ஒரு கட்சி. கண்டிப்பா இங்கெல்ல கட்சி அங்கெல்ல கட்சி, வட மாவட்டத்துல இதெல்லாம் கட்டமைக்கப்பட்டது. வட மாவட்டங்கள்ல மட்டும்தான் வந்துட்டு கட்சி இருக்கு அப்படின்லாம் சொல்லி சித்தரிச்சுக்கிட்டு இருந்தாங்க சில சாதியவாத சக்திகள். இதை வந்துட்டு எப்படி அதை சொல்றதுன்னு தெரியாம வந்துட்டு இப்படி எல்லாம் எங்களை வந்து டீக்ரேட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஆனா நிரூபிக்கப்பட்டிருக்கு இன்னைக்கு அரசியல் தளத்துல. ஆமா, இன்னைக்கு வந்துட்டு மிக வலிமையாக வந்து 234 சட்டமன்ற தொகுதியிலும் வந்துட்டு வலிமை பெற்ற ஒரு இயக்கமா இருக்குது. 3வது வாக்கு வங்கியை வைத்திருக்கக்கூடிய மிக முக்கியமான கட்சி திராவிட முன்னேற்ற கழகத்துல வந்துட்டு வெளிப்படையாக சொல்லணும்னா 2வது திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு பிறகு மிக அதிகமான வாக்கு வங்கி உள்ள 2வது கட்சி விடுதலை சிறுத்தைகள். அதைத்தான் சொல்றேன். அதாவது இவ்வளவு பெரிய ஒரு பலங்கள் இருந்தும் கூட, பல ஆப்ஷன் இருந்தும் கூட, விடுதலை சிறுத்தை கட்சி கொள்கைக்காக மட்டுமே இருக்கின்ற ஒரு கட்சி. அதனால வந்து உங்களை திமுக விட நீங்க வந்து இதுல வந்து என்ன பண்றீங்கன்னா மக்கள் நல சார்ந்து இருக்கிறீங்கன்னு நான் பாக்குறேன். அதைத்தான் நான் சொல்ல வந்தேன். நோ டவுட், நீங்க அதை டிக்ளேரே பண்ணலாம். ஏன்னா நான் வந்து விடுதலை சிறுத்தை கட்சியுடைய பொறுப்பாளரா நான் களத்துல சந்திக்கிற அந்த விஷயங்களையும் எங்களுடைய தலைவரையுடைய அரசியலையும் நான் கவனிச்சுட்டு இருக்கிறதுல, இன்னைக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சி வந்துட்டு மக்கள் நலன் சார்ந்த பிரச்சனைக்காக வந்துட்டு எந்த எல்லைக்கும் போய் நாங்க அந்த மக்களுடைய உரிமையை மீட்பதற்காகவும் அதிகாரத்தை வந்துட்டு அந்த மக்களுக்கு வந்துட்டு கிடைப்பதற்காகவும் நாங்க வந்து முழுமையாக வந்துட்டு எங்களை அர்ப்பணிச்சுதான் வேலை செஞ்சுட்டு இருக்கோம். அதுல வந்து மாற்று கருத்து கிடையாது. அதுல மற்ற கட்சிகளை கம்பேர் பண்ண வேண்டிய அவசியம் கூட கிடையாது. நீங்க திமுகவோட எங்களை கம்பேர் செய்யறதுன்னு சொல்றாங்க.
அது கூட எங்களுக்கு தேவையில்லை. ஆனா விடுதலை சிறுத்தைகள் வந்துட்டு எங்களுடைய அடிப்படையான விஷயம் என்னன்னா, மக்கள் நலன் சார்ந்த பிரச்சனையில சமரசம் இல்லாத போராளி. ஓகே. ஒருத்தர் வந்துட்டு அவர் வந்து எங்களுக்கு ஓட்டே போட மாட்டாருன்னு சொல்லி கூட ஒருத்தர் இருந்தாருன்னா கூட, அவர் வேற அரசியல் கட்சியில பயணம் பண்ணிட்டு இருந்தா கூட, அவருடைய உரிமையும் பறிபோயிடக்கூடாது அப்படிங்கிறதுல அவருக்காக போராட்டத்துல களத்துல நிற்கக்கூடிய கட்சி விடுதலை சிறுத்தைகள். பல போராட்டங்கள்ல அந்த மாதிரி நாங்க நிரூபிச்சிருக்கிறோம். ஓகே. விசிகா வந்து அக்கார்டிங் டு பீப்புள், விசிகா வந்து இஸ் த பெஸ்ட் ஆஃப் த ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆஃப் த பார்ட்டி, பொலிட்டிக்கல் பார்ட்டி. ஓகேவா? சரி, இப்ப இவ்வளவு தரவுகள் நம்ம பேசியிருக்கோம். வெளிப்படையாக கேட்கிறேனே, விசிகாவுக்கு வந்து எத்தனை தொகுதிகள் ஒதுக்கக்கூடும்? ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு விவாதங்கள் போய் கொண்டிருக்கின்றது. தொண்டர்கள் மத்தியில் இது மிகப்பெரிய சலசலப்பை உண்டாக்கிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு மிகப்பெரிய பேச்சு ஓடி இருக்கு. சிங்கிள் டிஜிட் ஒதுக்குனா நாங்க தொண்டர்கள் வந்து மிகப்பெரிய சலசலப்பு உண்டாக்க உள்ளாவாங்க அப்படின்ற மாதிரி. ஸோ அதனாலதான் விசிகாவுக்கு வந்து காலம் தாழ்த்திக்கிட்டே வந்து இன்னும் 2ஆம் கட்ட பேச்சுவார்த்தை கூட நடத்தாம இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ விசிகாவுக்கு எத்தனை தொகுதியில் ஒதுக்க கூடும்ன்ற மாதிரி நீங்க நினைக்கிறீங்க? விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு நிச்சயமாக இரட்டை இலக்கங்களில் வந்துட்டு எங்களுடைய தலைவர் கேட்டிருக்கிறாரு. இரட்டை இலக்கங்களை ஒதுக்குவார்கள் என்று உறுதியாக நம்புகிறோம். ஏன்னா நிச்சயமா வந்து ஒரு ஆளுகின்ற கட்சிக்கு தெரியும், தேர்தல் கள நிலவரம் தெரியும், எதிரணியினுடைய பலம் பலவீனம் தெரியும். இந்த சூழல்ல வந்துட்டு மக்கள் மத்தியில் வந்து யாரு செல்வாக்கு பெற்றிருக்கிறாங்க, யாரு வந்துட்டு வெகுமக்கள் அரசியல், விளிம்பு நிலை மக்கள் அரசியல் பேசுறாங்க. இன்னைக்கு வந்து வெறுமனே வந்து தலித் இயக்கமாக மட்டுமே அடையாளம் காணப்பட்ட ஒரு இயக்கம் வந்துட்டு இன்னைக்கு 2 பொது தொகுதியில கடந்த சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்று எங்களுடைய அரசியல் நிலைப்பாட்டை வந்துட்டு மக்களுக்கு சொல்லியிருக்கோம். 100% பொது தொகுதியில பொது தொகுதியில 2 பொது தொகுதி கொடுத்தாங்க. 2 பொது தொகுதியுமே வந்து வெற்றி பெற்றிருக்கிறோம். இந்த முறை வந்து நிச்சயமாக வந்துட்டு விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு இரட்டை இலக்கங்களில் தலைவர் எழுச்சி தமிழருடைய அவருடைய எதிர்பார்ப்பும் அதான். அதுதான் வந்துட்டு பேசியிருக்கிறாரு. நிச்சயமாக திராவிட முன்னேற்ற கழகம் தலைவர் எழுச்சி தமிழருடைய எதிர்பார்ப்பை நிறைவேற்றும் நம்புறோம். ஓகே சார். அரசியலுக்கு ரொம்ப தேர்தலுக்கு ரொம்ப தூரம்லாம் கிடையாது. இன்னும் பல களப்பணிகள் வேற இருக்குது. விரைவில் இந்த தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தைகள் முடிக்கக்கூடும் என்று எதிர்பார்க்கின்றோம். நீங்கள் விரும்புகின்ற தொகுதிகள் உங்களுக்கு கிடைப்பதற்கு உரிமை களம் தொலைக்காட்சியின் சார்பாக நெஞ்சம் நிறைந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி சார். வெறும் இட பங்கீடு மட்டுமே விடுதலை சிறுத்தைகளுடைய நோக்கம் கிடையாது. எளிய மக்கள், விளிம்பு நிலை மக்கள் அனைவரும் அதிகாரத்தை நோக்கிய நகர்விலே நிச்சயமாக தன்னை அமைப்பாக்கி கொள்ள வேண்டும். அந்த அமைப்பாக்குதல் நடவடிக்கையில விடுதலை சிறுத்தைகள் தொடர்ந்து தன்னை ஈடுபடுத்திட்டு இருக்குது. எங்களுடைய வரலாற்று பெருந்தலைவர் அண்ணன் எழுச்சி தமிழர் அவர்கள் ஒரு தியாக தலைவர் என்பதை மீண்டும் மீண்டும் பல்வேறு நிலைகளில் வந்துட்டு உறுதிபட தெரிவிச்சிருக்கிறாரு. அவருடைய களத்துல வந்துட்டு அவரை களமாடி வருகின்ற நிலையில எங்களை போன்ற கேடர்ஸை வந்து அதே போல வெகு மக்களும் வந்துட்டு ஒரு தியாக தலைவராக தலைவர் எழுச்சி தமிழரை பார்க்கிறோம். இந்த தலைமுறையை வாழ வைப்பதற்காக தன்னையே தியாகம் செய்யக்கூடிய மகத்தான தலைவர் வழியில தொடர்ந்து நாங்கள் பயணம் செய்வோம். மக்களுக்காக தொடர்ந்து களத்தில் நிற்போம். நன்றி சார். நன்றி. நன்றி.